கடகராசி அன்பர்களே, மார்கழி மாதம் மகத்தான பலன்களை கொண்டு வந்து சேர்க்குமா? இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள், கெடுபலனிலிருந்து விமோச்சனம் தருமா? உங்களுக்கான வழிபாடு என்ன? இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். முதல்ல இந்த மாதத்தில் உங்களுக்கு ரொம்ப காலமாக இருக்கக்கூடிய கஷ்டத்திலிருந்து விடுபடுவதற்கான ஒரு யோகம் கிடைக்கிறது. நல்ல பலனை ரெண்டு விதமாக சொல்லலாம். குறைந்தபட்சம் அதுக்கு மேலேயும் கூட சொல்லலாம். நேரடியாக பலன் கிடைக்கிறது ஒன்று, நம்முடைய கஷ்டங்கள்லேருந்து விடுபடுவது ஒன்று. இதில் கஷ்டங்கள்லேருந்து விடுபடுறது வந்து ரொம்ப பெரிய பலனாகவே சொல்லலாம். அதாவது இந்த கிரகணம்னு சொல்லி ஒன்று வரும். அப்போது அதை புண்ணிய காலம்னு சொல்லுவோம். கிரகணம் பிடித்து விடக்கூடிய நேரம் வந்து அவ்வளோ சிறந்த நேரம் அப்படின்றது இருக்கும். அப்போ ஒருத்தர் வந்து கஷ்டத்தில் இருந்து அதை மாட்டிட்டு அதுலேருந்து விடுபடும்போது அவ்வளோ சுகம் நிம்மதி அவருக்கு கிடைக்கும். அதுபோல் ஒவ்வொரு நாள்லையும் வரக்கூடிய ராகு கால நேரத்தில் கூட இது போல் எடுத்துக்கலாம். ராகு காலம் ஆரம்பிக்கிறது இல்லையா? அந்த நேரத்தில் இருந்து 1 மணி நேரம் முடிஞ்சிடுச்சு. கடைசி 1/2 மணி நேரம்னா, அது ஒரு ஒரு சுப முகூர்த்தத்துக்கு வைக்கக்கூடிய நேரமா கூட எடுத்துக்கலான்னு சொல்லியிருக்காங்க. இது பொதுவானது. அந்த நாள் என்ன, நட்சத்திரம் என்ன, உங்களுக்கு அது எப்படி இருக்கு, அன்னைக்கு என்ன திதி, என்ன யோகன்றத பார்த்து முடிவு பண்ணணும் பொதுவா. அதுபோல இந்த மாசம், மார்கழி மாசம் உங்களுக்கு இது நாள் வரை பட்ட துன்பங்களுக்கு விமோச்சனம் தரக்கூடியதா இருக்கும். யார் யாருக்கு எப்படிப்பட்ட ஏக்கம், எப்படிப்பட்ட சோகம், கவலை இருந்ததோ, அதிலிருந்து அவங்கவங்க விடுபடலாம். அதில உதாரணமா 1, 2 சொல்லணும் அப்படின்னு சொன்னா, உடலுபாதையினால நான் கஷ்டப்பட்டேன். அந்த உடலுபாதை இருக்கேன்னு நெனச்சு நான் படுற கவலை தான் ஜாஸ்தியா இருக்கு. அந்த உடலுபாதையினால கூட எனக்கு அவ்வளோ வலி, வேதனை, பாதை இல்ல. ஆனா எனக்கு இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி நான் கவலைப்படுறேன்னு சொல்லி யாரெல்லாம் இருக்கிறீங்களோ, இப்ப எக்ஸாம்பிள் வந்து ஒரு கல்யாண வயசுல இருக்கக்கூடிய அல்லது வந்து ஒரு பருவ வயதில பள்ளியுடைய இறுதி ஆண்டுகள்ல, கல்லூரியில இருக்கக்கூடியவர்களுக்கு வெளியில தெரியும்படியாக சரும வியாதிகள், அந்த ஸ்கின் ப்ராப்ளம் வந்துருச்சுன்னு சொன்னா, அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. வெளியில போறதுக்கே கஷ்டப்படுவாங்க. எல்லாரும் பார்க்கும்போதே நோட்டீஸ் பண்ற மாரி இருக்கும். அப்போ அதுக்கு அதுக்கு அதிலிருந்து நிவர்த்தியானது கிடைக்கும். ஏன்னா, உங்களுடைய அந்த ராசிக்கு 6ஆம் அதிபதியா குரு இருக்கார். அதனால அந்த தோல் சரும நோய்கள் வரதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. அப்படி இருந்ததுன்னு சொன்னா, அது நிவர்த்தி ஆகும். அப்புறம் இதே போல வந்து அந்த சின்ன பிள்ளைகள் பல்லு சம்பந்தமா ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னா, அவங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதுக்கு இப்போ நிவர்த்தியானது கிடைக்கும். மேலும் எப்படிப்பட்ட உடல் உபாதை யாருக்கெல்லாம் இருக்கிறதோ, அதிலிருந்து ஓரளவுக்கு விமோச்சனமானது கிடைக்கும். மிகப்பெரிய நோய், தீர்க்க முடியாத நோய் எப்படிப்பட்டது எதிரிக்கு கூட வரக்கூடாதுன்ற மாரி இருந்தாலும், துர்லபமா ஒருத்தர் 2 பேருக்கு அப்படி இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு கூட அது அந்த தரக்கூடிய கஷ்டம் குறைவாக இருக்கும். நிம்மதியா தூங்க முடியும். இந்த ஒரு விஷயம் இந்த மார்கழி மாதத்துல நடக்கும். தாராளமா நம்பிக்கையா நீங்க எதிர்பார்க்கலாம். அடுத்து என்னன்னா, கடன் வாங்கிட்டேன், கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இவ்வளோ கஷ்டப்படுவேன்னு தெரிஞ்சிருந்தா, அந்த கடன வாங்காமலே இருந்திருப்பேன். இப்படிப்பட்ட ஒரு கடன வாங்கி, நான் ஒரு வாகனம் வாங்கினேன், ஒரு வீடு வாங்கினேன், அல்லது ஒரு வீடு கட்டிட்டேன், அல்லது அத போட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனா கட்ட முடியாம கஷ்டப்படுறேன். தெரிஞ்சிருந்தா நான் இந்த பிஸ்னஸே வேண்டாம், நிம்மதியா வேலைக்கு போயிருப்பேன். இந்த வீடே வேணான்னு வாடகை வீட்ல இருந்திருப்பேன். அப்படின்ற மாரி நெறைய பேர் துன்பத்தில இருக்கக்கூடிய ஒரு அம்சம். ஏன்னா 8ல ராகு இருக்கு. பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல ஒரு முடிவு எடுத்துர்றது. இதுக்கு முன்னாடி 8ல சனி இருந்தது. அப்போ இது போல ஏதோ ஒண்ணுத்துல போய் மாட்டிக்கிறது, லாக் ஆகிறது. அதற்கு இப்போ விமோசனமானது கிடைக்கும். அதற்கு அடுத்ததாக மத்தவங்களோடு ஏற்பட்ட சண்டை, சச்சரவு. ரொம்ப சின்னதா ஒரு சண்டை. அதனால மிகப்பெரிய கஷ்டத்திற்குள்ள மாட்டிக்கிறது. அது வந்து இப்போ சரியாகும். அந்த கஷ்டத்திலிருந்து ஒரு விரோதியா, சத்துருவா ஒருத்தர் எடுத்துட்டாரு. எப்போ என்ன பிரச்சனை குடுப்பாருன்னே தெரியல. அப்படின்ற நிலை முடிவுக்கு வரும். அதனால இந்த மார்கழி மாதம்ன்றது உங்களுக்கு என்னன்னா, உங்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள் இருக்கிறதோ, எதற்காக நீங்க போராடிக் கொண்டிருக்கிறீர்களோ, அதிலிருந்து விடுபட போறீங்க. கடவுள் புண்ணியத்தில எனக்கு அதுபோல எந்த பிரச்சனையும் இல்ல. அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன நடக்கும்னு சொன்னா, போட்டித் தேர்வுகள்ல வெற்றி பெற முடியும். நெறைய பேர் வந்து போட்டி போடக்கூடிய ஒரு இடத்துல வேலை கிடைக்கும். ஒரு பிசினஸ்க்கு வந்து ஒரு டெண்டர் விட்டுருக்காங்க. நெறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். அப்ப கடக ராசியில இருக்கிற ஒருத்தருக்கு அப்ரூவல் ஆகும். உங்களது சாங்ஷன் ஆகும். உங்களுக்கு ஓகே கிடைக்கும். அதே மாதிரி நீங்க வந்து ஒரு பெரிய பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க.
அதுக்கு வந்து நெறைய இடத்துல அனுமதி வாங்க வேண்டியது இருக்கு. அதெல்லாம் ஒவ்வொரு இடமா தேடி நீங்க தெரிஞ்சு போனீங்கன்னா, எல்லா இடத்துலயுமே உங்களுக்கு ஓகே சொல்லுவாங்க. அத உங்களால செய்ய முடியும். அப்படி சவாலான விஷயங்கள, சேலஞ்சிங்கான விஷயங்கள வந்து செய்து முடிக்க முடியும். பிரச்சனை இல்லாதவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பலனானது கிடைக்கும். இந்த மாதத்தில நல்ல பலன்கள முழுமையா பெறுவதற்கு நீங்க வழிபாடு செய்ய வேண்டியது என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சஷ்டி அன்னைக்கு முருகப்பெருமான் வழிபாடு செய்யறது நமக்கு வழக்கம். அந்த நாள்ல நீங்க என்ன பண்ணலான்னு சொன்னா, குறைந்தபட்சம் ஒரு 6 பேருக்கு அவங்கள வந்து அப்படியே குழந்தைங்களா கிடைச்சாங்கன்னு சொன்னா, பாலமுருகனா நெனச்சுக்கலாம். பெரியவங்களா கிடைச்சா கூட சுப்பிரமணிய சுவாமி அப்படின்னு நீங்க நெனச்சுக்கிட்டு, அந்த 6 பேருக்கு உங்களுடைய வசதிக்கு ஏற்றவாறு சஷ்டி நாள்ல போஜனம், அன்னதானம், சாப்பாடு வாங்கி குடுக்கறது. கொஞ்சம் உங்களுக்கு முடியுமா 6 பேருக்கு வஸ்திரங்கள் வாங்கி குடுக்கறது. இன்னும் கொஞ்சம் முடியுமா 6 பேருக்கு வெள்ளியில பொருட்கள் வாங்கி தானம் பண்றது. ரொம்ப கஷ்டம் இல்ல. ஓரளவுக்கு முடியும். ஆனா வெள்ளியில நெறைய பண்ண முடியாதுன்னா, வெள்ளி நாணயம் குடுக்கலாம். அல்லது அந்த வெள்ளியில வேறு பொருட்கள் குடுக்கலாம். வெள்ளியில வந்து இந்த சின்னதா விளக்கு காமாட்சி விளக்கு இருக்கும். அத வந்து குடுக்கலாம். வெள்ளி கிண்ணம், வெள்ளி டம்ளர்ன்னு இருக்கு. அத குடுக்கலாம். வெள்ளி தட்டுன்னு இருக்கு. அதெல்லாம் அவங்க வசதிக்கு ஏற்ப 6 பேருக்கு நீங்க வந்து குடுக்கலாம். சஷ்டி அன்னைக்கு குடுக்கலாம். ஏதாவது ஒரு சஷ்டியில இந்த மாதத்தில குடுக்கலாம். இது வந்து எல்லாருமே கிடையாது. முடியிறவங்க. குறைந்தபட்சம் அந்த 6 பேருக்கு ஒரு போஜனம். ஒரு வேளை ஆகாரத்துக்கு ஏற்பாடு பண்ணா கூட போதுமானது. இத செய்யறதுனால என்ன ஆகும்னா, உங்களுக்கு 8ல ராகுவும், 2ஆம் இடத்துல கேதுவும், யோக பாக்கிய பலன்கள தரக்கூடிய பாக்கியசாலி குரு வந்து 12ல மறைஞ்சிருக்கிற நிலையிலயும், உங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லாம இந்த தர்மமானது உங்களை காக்கக்கூடியதாக இருக்கும்.